நமஸ்காரம். ராமன் யார் என்று ஒருவர் கேட்டார். அது சிலருக்கு தெரியவில்லையாமே. அதுவும் தமிழகத்தில் அவரை பற்றி ஒன்றும் பெரியதாக தெரியாது. அவர் ஒரு வடநாட்டு கடவுள் அல்லது மனிதன் அல்லது யாரோ. நாங்களெல்லாம் அவரை பற்றி பெரிதாக படித்ததில்லை என்று ஒருத்தர் கேட்டார். அது அவராக கேட்டாரா, யாராவது சொல்லி கேட்டாரா தெரியவில்லை. ஆனால் அவர் கேட்டது வேடிக்கையாகவும் அவரை நினைத்து வருந்தும் அளவுக்கும் இருந்தது. சரி, கேட்டதற்கு பதில் சொல்லுவோம். உங்கள் வீடு எங்கிருக்கிறது என்று கேட்டேன். அவருடனே ராமபுரி, ராம்நகர் அப்படின்னு பேர் சொன்னார். தினமும் உங்களுக்கு வரும் தபாலோ மற்ற எல்லாருமோ இதே பேர் சொல்லுவார்களா? ஆமாம் ஆமாம். சரி, உங்களுடைய அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன என்று கேட்டேன். அது ரகுராமன் பெயர். அவர்தான் என் தந்தையினுடைய பெயர். ஓ அப்படியா? தந்தை பேரிலும் ராமன் தான். அவர் வசிக்கும் இடத்திலும் அந்த இடத்துக்கே நகரே ராம்நகரோ ராமபுரியோ. சரி போகட்டும். நீர் இருக்கும் இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில்கள் இருக்கின்றனவான்னு கேட்டேன். இருக்கிறதே என்றார். என்னென்ன கோயில்கள்? ஒவ்வொரு கோயிலாக சொல்லி வந்தார். அதிலே ஒரு கோதண்டராமர் சன்னதி, அதையும் கூறினார். நல்லவேளை அந்த மனிதனுக்கு எதையும் மறைக்க தெரியவில்லை. அப்பா பேரையும் சொன்னார், ஊர் பேரையும் சொன்னார், கோவில் பேரையும் சொன்னார். நான் திரும்ப அவரிடத்தில், இதிலெல்லாம் ராமர் ராமர்னு வருகிறதே, அவரையாவது உமக்கு தெரியுமா? இதெல்லாம் இருக்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் என்னிடத்தில் கேட்டவர்கள் ராமரை தெரியாதுன்னு சொன்னார்களே. அவர் உத்தரப்பிரதேசத்து கடவுளாமே. சரி, உத்தரப்பிரதேசத்து கடவுளுக்கு எதற்கு தமிழகத்தில் கோவில்? தமிழ் பாடல்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அத்தனையும், கம்பருடைய தமிழ் பாடல் 10,000 பாட்டும், இது இத்தனையிலையும் அந்த ராமரை பற்றி வருகிறதே, அவர் சரித்திரம் எல்லாம் வருகிறதே. ஆமாம் வருகிறது. இருந்தாலும் அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தவர் தானே. இல்லையே, அவர் பெயரில் நம்முடைய ராமேஸ்வரன் தனுஷ்கோடி இருக்கிறதே, இங்கு வந்திருக்கிறாரே, தமிழகத்துக்கே வந்திருக்கிறார் தெரிகிறதே. அப்படித்தானே கோவில்கள் சொல்லுகின்றன. சரி, அதுவும் புரிகிறது. ஆனால் ஏனோ என்னிடத்தில் பேசியவருக்கு ராமரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் திருப்பி கேட்டேன், மனிதராகவோ கடவுளாகவோ எப்படியும் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஒருத்தரை தெரியாதுன்னு சொல்லுகிறீரே, அது எதனால்? அவருக்கும் புரியவில்லை. அவரிடம் யாரோ கேட்டு இருக்கிறார்கள் போல் இருக்கிறது. சரி, இவரிடத்தில் பேச்சை முடித்தாக வேண்டும் என்று இப்படி கூறினேன். உம்மிடத்தில் யார் பேசினார்களோ அவர்களுக்கு ராமனுடைய குணங்கள் சிலது தெரியாது அல்லது பிடிக்காது. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, கடைபிடிக்க முடியாத பண்புகள், நல்ல பண்புகள். ஒருத்தர் ஏதோ என்னிடத்தில் பேசும்போது எனக்கு பிடிக்காத ஒன்றை சொல்லுகிறார்னால், நான் காது கேட்காதா போல நடித்து, என்ன சொன்னீர், காதே கேட்கவில்லையே அப்படின்னு சொல்லுவேன். அதை கண்டே கொள்ளாதா போல சொல்லுவேன். அப்படித்தான் இவர்களும் பேசுகிறார்கள் போல இருக்கிறது. அது என்ன குணங்கள்னு அவர் கேட்டார். ரொம்ப எளிய பண்புகள். உண்மைதான் பேசுவார். இவர்களால் முடியவில்லை. நேர்மையாக இருப்பார். இவர்களால் கண்டிப்பாக முடியவில்லை. வீரனாக இருந்தார். நிச்சயமா இவர்களால் முடியாது. ஒரே மனைவி என்கிற கொள்கையோடு இருந்தார். ஏகதார விரதன். அது எத்தனை பேரால் முடிய போகிறது? குரங்குகளுக்கு கூட மதிப்பு கொடுத்தார். அரக்கனையும் தம்பி என்று சொன்னார். அதெல்லாம் இவர்களுக்கு கனவிலும் தெரியாது. தனக்குன்னு இருக்கிற அரசை தன் சிற்றன்னை கேட்டாள் என்பதற்காக சரி விடு என்று துறந்து போனார். நிச்சயம் இவர்களால் முடியாது. இப்படி சில நல்ல நல்ல பண்புகள் ராமபிரானிடத்தில் உள்ளன. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் இது எதற்கு,
நமக்கு பிடிக்காத ஒன்றை கேட்டால் காது கேட்கவில்லையே என்னது என்று கேட்கிறா போலே, எங்களுக்கு ராமரை தெரியாது, அது யாரு, வடநாட்டு கடவுளா? இங்கு தமிழகத்தில் அதை பற்றி ஒன்றும் பேச்சில்லை, படித்ததில்லை. மனப்பாட செய்யுள் பகுதியில் கூட கம்பராமாயண பாட்டு உண்டு, தாராளமாக உண்டு. எங்கு திரும்பினாலும் கம்பநாடருக்கு அத்தனை புகழ், அத்தனை பட்டிமன்றங்கள், கழகங்கள் எல்லாம் உள்ளன. மூலைக்கு மூலை திரும்பினால் ராமர் கோவில். அவரவர் குடும்பத்தில் ராமன் பெயர் கொண்ட யாரோ ஒருத்தர் இருக்கிறார். இப்படி இத்தனையும் இருக்கும்போது ஏனோ ராமர் வடநாடு வடநாடுன்னு சொல்லிக் கொண்டிருந்தால் என்னால் இயலவில்லை. துளியும் அவர் அருகில் போக முடியவில்லை. அவர் பண்புகளை நினைக்க கூட எனக்கு தகுதி இல்லை. வேற என்ன செய்ய முடியும்? தெரியாதுன்னு சொல்லிவிடுவோம். இப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால் நீர் கவலைப்பட வேண்டாம். உம்ம குடும்பத்தில் ராமர் நன்கு தெரிந்திருக்கிறார். காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை எங்கு பார்த்தாலும் ராமாயணம் தான், ராமர் தான், சீதை தான். அவரும் சரி, புரிந்தது. அவர்கள் தான் என்னிடத்தில் ஏதோ புரியாமல் சொல்லிவிட்டு நானும் அதை உம்மிடத்தில் கேட்டுவிட்டேன், புரிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நாமும் சீதாராமர்களை வணங்கிவிட்டு வந்து விடுவோம். நமஸ்காரம். சில சமயங்களில் ஒரு வாதம் காதில் விழும். அதை மேலோட்டமாக பார்க்கும்போது மிகவும் சரியாகப்படும். ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பெண்ணோ பிள்ளையோ பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருந்தனர். அம்மா இன்னம் படி இன்னம் படின்னு சொல்லிக் கொண்டிருந்தாள். ஓரளவு அவர்களே ஒழுங்காகத்தான் படித்துக் கொண்டு இருந்தனர். இருந்தாலும் அம்மாவுக்கு இன்னும் சற்று படிக்கலாமே என்கிற ஆசை. பொறுத்து பார்த்த மகன் சற்று எதிர்த்து கேட்டான், நான் படித்துக் கொண்டுதானே இருக்கிறேன், இதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? அந்த சமயத்தில் எதிர் வீட்டுக்காரர் வந்தார். அவர் எதற்கோ வந்தார். இப்படி அம்மாவும் பிள்ளையும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டார். உடனே, எதற்கு பிள்ளையை படி படி என்று சொல்லுகிறீர்கள்? படித்தவர்கள் எல்லாம் என்ன அப்படியே 100க்கு 100 வாங்கிவிட்டார்களா? படித்தவர்கள் உயர்ந்த வேலைக்கு எல்லாருக்கும் கிடைத்து விடுகிறதா? அதெல்லாம் இந்த நாட்டில் நடக்காது. அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேண்டும். அதை எதிர்பார்த்திருங்கள். அதை விட்டு எதற்கு இவனை நிர்பந்தப்படுத்துகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார். தாய் திகைத்து போனாள். நாம ஏதோ நம்ம பிள்ளையை படிக்க சொல்லிக் கொண்டிருந்தால் அதுவே அவன் எதிர்கேள்வி கேட்கிறான். இருந்தாலும் படிக்கிறான். இவர் சொல்வதை கேட்டால் வேண்டாம் என்றே முடித்து விடுவானோ? இப்படி போய் பேசுகிறாரே என்று அம்மா நினைத்தாள். ஆனால் அந்த எதிர் வீட்டுக்காரர் சொன்னது விஷயம் முழுவதும் உண்மை. படிப்பவர்களுக்கெல்லாம் உயர்ந்த மதிப்பெண் வருமா? படித்தவர்களுக்கெல்லாம் சிறந்த வேலை கிடைத்து விட்டதா? அதெல்லாம் சரி. ஆனால் அதை எதற்காக பயன்படுத்த வேண்டும் அந்த வாதத்தை? இந்த இடத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் அது எடுபடாத வாதம் சொல்லக்கூடாது. அவன் நன்றாகத்தானே படிக்கிறான், தானே படித்து விடுவான், நிர்பந்தப்படுத்தாதே. அவனுக்கே பொறுப்பு தெரியும். இதெல்லாம் சரி. இதை விடுத்து அவர் சொன்னதை பார்த்தால் அது நம்மை சரியான முடிவெடுக்க விடாது. எல்லாவற்றையும் இதே போல கண்ணோட்டத்திலேயே பார்க்க வைக்கும். அப்பா அம்மாவை வைத்துக் கொள்ளவில்லை, அவர்களை வைத்து பாதுகாக்கவில்லை. அவர்கள் எங்கோ தனிமையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்ணோ பிள்ளையோ விடாமல் கோவிலுக்கு செல்வது, அர்ச்சனை பண்ணுவது, கோவில் விழாக்களில் எல்லாம் பங்கெடுப்பது, அங்கு தொண்டு செய்வது நன்கு செய்கிறார்கள். உடனே என்ன கேட்கலாம்? நியாயமான கேள்வி. பெற்றவர்களை வைத்து பாதுகாக்கவில்லை, அதை விடுத்து தினமும் கோவிலுக்கு போக வேண்டுமா? இது இந்த பக்தியினாலெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சொன்னது விஷயம் உண்மை. ஆனால் இப்படியா அந்த விஷயத்தை பயன்படுத்த வேண்டும்? அப்படி பார்த்தால் கோயிலுக்கு வரக்கூடிய யாரிடத்திலுமே ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்க போகிறது. யாரும் அப்பழுக்கற்றவர்கள் அல்லர். ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி அதுவே இல்லை, கோயிலுக்கு போக வேண்டுமா?
அடுத்த காரணத்தை சொல்லி அதுவே இல்லை, கோவிலுக்கு போக வேண்டுமா என்றால், இன்று 1000 பேர் கோவிலுக்கு வருகிறார்கள் என்றால் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு குற்றம் இருக்க போகிறது. அது இருக்கும்போது அதை சரிப்படுத்திக் கொள்ளாமல் எதற்கு கோவிலுக்கு என்று சொல்லிவிட்டால் ஒத்துருமே வரவே வேண்டாம். இதைத்தான் சாதிப்போம். அப்படி அல்ல. இந்த பிள்ளையை படித்துக் கொண்டிருக்கும் போது ஆமாம் படித்தவர்களுக்கெல்லாம் கிடைத்து விட்டதான்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறோ, அதே போலத்தான் இதையே செய்ய முடியவில்லை, கோவிலுக்கு போய் என்ன என்று சொன்னாலும் தவறான வாதம். அப்படி விடாமல் கோயிலுக்கு போய்க் கொண்டிருந்தாலாவது இவர்களுடைய குற்றங்கள் ஒவ்வொன்றாக குறையுமா என்ற கோணத்தில் தான் பார்க்க வேண்டும். மற்றொரு கோணம், இவர்கள் குற்றமுடையவர், அந்த குற்றத்துக்கு பிராயச்சித்தம் தேடுவதற்காக கோவிலுக்கு செல்வது என்பதில்லை. அப்படி இருந்தால் இந்த வாதம் சரி. பண்ற தப்பை எல்லாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போய்விட்டால் சரியாக போயிடுமா, அது சரி. ஆனால் அதற்காக வல்லவே. இது பண்ணுவது தவறு என்கிற அறிவு வருவதற்குத்தான் கோயிலுக்கு போகிறோம். அந்த புரிதல் வருவதற்குத்தான் கைங்கரியம் உதவும். நாம் விடாமல் தொண்டு செய்து கொண்டிருந்தால் அது தன்னிடையே ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி, ஓ இந்த தப்பு செய்கிறோமே அதை குறைத்துக் கொள்ளலாமே என்று சிந்திக்க வைக்கும், தானே நம்மை திருத்திக் கொள்ள வைக்கும். ஒரு வட்டத்திலிருந்து விடுபட்டு போய்விடக்கூடாது, எங்கோ சிதறி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் கோயிலோ உபன்யாசமோ பாசுரங்களோ அனுஷ்டானமோ அனைத்துமே. செய்கிற தவற்றை மறைப்பதற்காக என்று நினைக்கவும் வேண்டாம், அந்த வாதமும் வேண்டாம். எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் இதுவே இல்லை அது எதற்கு என்று கேட்டுவிட வேண்டாம். அது இருக்கிறபடியாலே தன்னிடையே இதுவும் வரட்டுமே என்றுதான் நினைக்க வேண்டும். நமஸ்காரம். நாம் ஒருத்தருக்கு ஒரு செய்தி சொன்னோம் என்றால் அதற்கு பதிலை எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்துக்குள் அவர் பதில் சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த பதிலை வைத்துக்கொண்டு நாம் வேறு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் அவரோ பதிலே எழுதாமல் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார். நமக்கு என்ன பண்ணுவது என்று புரியாமல் அவரிடத்திலே வேண்டுகிறோம், ஐயா நீங்கள் இல்லை என்று கூட சொல்லலாம், ஆனால் பதில் சொல்லிவிடுங்கள். அது சொல்லாமல் இருந்தால் மேலே செய்வதென்ன என்று எங்களுக்கு புரிவதில்லை. அவசியம் சொல்லுகிறேன் என்று அவரும் கூறுகிறார், ஆனால் சொல்லுவதில்லை. இது ரொம்ப சங்கடமான நிலைமை. இது இப்போதெல்லாம் கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்த்து பொருத்தம் இருக்குமா என்று பார்க்கும்போது இது பரவலாக காணப்படுகிறது. அது மேட்ரிமோனி சைட்டிலிருந்து எடுத்து பார்த்ததாக இருக்கட்டும், அல்லது தெரிந்தவர்கள் மூலம் வந்த அலையன்ஸாக இருந்தாலும், பிள்ளை வீட்டுக்காரர் பெண் வீட்டுக்கோ பெண் வீட்டுக்காரர் பிள்ளை வீட்டுக்கோ தகவல்கள் அனுப்பியிருப்பார். நாங்கள் பார்த்து விட்டு சொல்லுகிறோம் என்று பதில் வரும். ஆனால் அதற்கப்புறம் 2 மாசம் 3 மாசங்களுக்கு கூட பதில் இல்லாமலே போகும். சில சமயம் பெண் வீட்டுக்காரர்கள் பதிலே சொல்லுவதில்லை, சில சமயத்தில் பிள்ளை வீட்டுக்காரர்கள் சொல்லுவதில்லை. இந்த அலையன்ஸ் அநேகமா பொருந்தாது என்று இருந்தால் பதிலுக்கு கூட ரொம்ப காத்திருக்க மாட்டார்கள். ஆனால் பொருந்துகிறா போல இருந்தால் நல்ல இடமாயிற்றே விட்டுவிட வேண்டாமே என்று காத்திருப்பார்கள். ஆனால் பதிலே வராது. இதில் ஆச்சரியம், சில சமயங்களில் பெண்ணுக்கு அப்பா அம்மாவோ பிள்ளைக்கு அப்பா அம்மாவோ இப்படி ஒரு பொருத்தம் பார்க்க வந்திருக்கிறது என்று தங்கள் பிள்ளையிடத்தோ பெண்ணிடத்தோ சொல்லுவதே இல்லை. இன்னும் கேட்டால் அவர்கள் சம்மதிப்பதற்கு முன்பாகவே மேட்ரிமனியில் போட்டு விடுகிறார்கள், அல்லது அவர்கள் சுமாராக தலையாட்டினார், இவர்கள் அதை பதிவு செய்து விடுகிறார்கள். அதை நம்பிக்கொண்டு பெண் வீட்டாரோ பிள்ளை வீட்டாரோ தகவல்களை அனுப்புவார்கள். ஆனால் அந்த புறத்தில் அவர்களுக்கு பெண்ணிடத்தோ பிள்ளையிடத்தோ பேச முடியாது. அவர் சம்மதிக்காமலே இவர் போட்டிருக்கிறாரே. ஆனால் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், நாங்கள் பேசிவிட்டு சொல்லுகிறோம், பிஸியாக இருக்கிறாள், பிஸியாக இருக்கிறான், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பேச முடியும், வேலை பளு, இப்படியெல்லாம் பேசி அடிபடும். அப்படியெல்லாம் இருக்காது, பேசியே இருக்க மாட்டார்கள். ஆனால் ஜாதகத்தை அனுப்பி வைத்தவர் மட்டும்
பதில் வரப்போகுதுன்னு காத்திருப்பார். எல்லாரிடத்திலும் ஒரு வேண்டுகோள், இதை முடிந்தவரை இந்த பழக்கத்தை தவிர்க்கவும், உண்டு இல்லை என்று சொல்லிவிடவும். பிள்ளையினிடத்தில் பேச முடியவில்லை, பெண்ணிடத்தில் பேச முடியவில்லை, அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் காலம் தள்ளித்தான் போகும். எதிர்பார்ப்புகள் வளரும், ஆனால் ஒன்றும் நடவாது. முறுக்கிக் கொண்டு பதில் சொல்லாமல் இருந்தால் ஏதோ நம்முடைய பெருமையை உணர்த்தும். அந்த காலமெல்லாம் கடந்து விட்டது. இனி அதெல்லாம் யாரும் மதிக்கப் போவதில்லை. ஏற்கனவே எல்லாருக்குமே காலம் தள்ளி போகிறது. வயதாகித்தான் கல்யாணம் நடக்கிறது. நாம் பார்த்து கொண்டே இருப்பதற்குள் வயதேறி விடுகிறது. பதில் வரவில்லையே என்றதை விட்டுவிட்டு இன்னொரு சுற்று பார்த்து முடித்து 6 மாசம் ஓடும். ஒன்னும் தகைந்திருக்காது. திரும்ப போனால் 6 மாசத்துக்கு முன்னால் பார்த்த அதே ஜாதகக்காரர் திரும்பி பேசுவார். ஓ, அன்னைக்கே பேசினீர்களே. ஆமாம் பேசினேன், நீங்கள் பதில் சொல்லவில்லையே. நீங்கள் பதில் கேட்கவில்லை என்று விட்டுவிட்டேன். இருவருக்கும் இன்னும் கல்யாணம் நடந்திருக்காது. இங்கும் சரி அங்கும் சரி. ஆனால் சரி, கல்யாணம் தான் ஆகவில்லை, இப்ப பேசலாமா என்றால், இல்ல அன்றைக்கே பதில் சொல்லவில்லையே என்று இந்த பக்கமும், நீங்கள் பதிலை கேட்கவில்லையே என்ற அந்த பக்கமும் சொல்லிக் கொண்டு மீண்டும் காலம் கடத்துவார்கள். நிதானமாக சிந்தித்து பேசி மனப்பொருத்தம் பார்த்துத்தான் செய்ய வேண்டும், உண்மை. ஆனால் அதற்காக விஷயத்தை பிரஸ்தாவிக்காமல் நாளை தள்ளி போடுவது, பதில் சொல்லுகிறேன்னு சொல்லுவது, சொல்லாமலே இருப்பது, அப்படியெல்லாம் வேண்டாம். பிடித்திருக்கிறது, இல்லை என்றால் இல்லை. அடுத்த வேலையை பார்க்க போவார்கள். இதை கண்டிப்பாக அடிப்படை நல்லெண்ணமாய் நல்ல நடத்தையாய் கடைபிடிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.